8 நாளா 2 நாளா 8 நாளில் சாதிக்க முடியுமா 2 நாளில் சாதிக்க முடியுமா? 8 + 2 இந்த 10 நாளை எப்படி யூஸ் பண்ணி 2 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். என்னடா திடீர்னு வந்தார் 8 நாள்ன்ற 2 நாள்ன்றப்பே சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எதுக்கு 8 நாள் லீவு, எதுக்கு 2 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8ஐயும் 2ஐயும் சரியாக பயன்படுத்தி 2 சப்ஜெக்ட்லுமே ஜாக்பாட் அடிக்க முடியும். அந்த ஜாக்பாட் எப்படி, அதுக்கான ஸ்டடி பிளான் என்னன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, தயவு செய்து மிஸ்ஸே பண்ணக்கூடாத வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஓகேவா? லைக் போட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ மோட்டிவேஷனாக, உங்களுக்காக தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? பண்ணிட்டீங்களா? சொன்னதெல்லாம் நியூ வியூவர்ஸ் இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காம பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு நடந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்களா? தரமா எழுதுனீங்களா? மன திருப்தியா இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கீங்களா? அந்த ஆனந்தம் தான் நமக்கு என்னைக்குமே தேவைப்படுது, ஓகேவா? அதுக்கு பல பேருக்கு நம்மளுடைய சூப்பர் கைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சரியா அந்த வீடியோ மேக் பண்ணும்போது 6:15 இப்போ வரைக்கும் என் ஃபோனுக்கு ஒரு 300-400 பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமான ஒரு சப்போர்ட், ஆதரவு, ஒரு பேரானந்தம்னு சொல்லலாம். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரீட் பண்ணோம். நீங்க பர்டிகுலர் நிறைய பேர் வந்து என் தம்பி பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி பேரை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் என்ன பண்றீங்க, மெசேஜ் பண்ணீங்க. நிறைய பேர் எனக்கு கூட மெசேஜ் பண்ணி கன்வே டு ஜீவா அண்ணா அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அவனுமே ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். இங்கிலீஷ் நிறைய பேர் சென்டம் எடுக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய பேர் சிம்பிளா அந்த ஒரு 1 மார்க் மட்டும் டவுட்டா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க் மட்டும் இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் டவுட்டா இருக்குன்னு சொல்றோம். பட் இருந்தாலும் அது நம்ம அஃபிஷியலான கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன வருதுன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் மற்ற செக்ஷன் எல்லாமே இங்கிலீஷ் ஓவரால் பெட்டர் தென் நல்லாவே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல சென்டம் எடுக்கிறவங்க எண்ணிக்கை இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, தமிழும் முடிஞ்சு போச்சு, இங்கிலீஷும் முடிஞ்சு போச்சு. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் சூப்பர் கைடு பவர் கைடா மாதிரி பல சம்பவங்களை பண்ணிருச்சு, ஓகேவா? கிட்டத்தட்ட தமிழுக்கும் சென்டம், இங்கிலீஷ்க்கும் சென்டம்ன்ற மாதிரி சோசியல் கைட், நம்மளோட சூப்பர் கைடுன்றது ஒரு தரமான வேலையை பார்த்துருச்சு. சரி, இப்போ இந்த 10 நாள் இருக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமான மேக்ஸுக்கு 8 நாளும், அது சயின்ஸுக்கு அடுத்து அப்படியே சோஷியலுக்குன்னு போனால் அந்த சோஷியலுக்கு மட்டும் 2 நாள் இருக்கு. 28 லெசன் இருக்கு சோஷியலுக்கு. இந்த 2 நாளுக்குள்ள சோஷியலோட 28 லெசன் படிச்சிட முடியுமா? ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையுமே நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு தானே செய்யுது. ஏன்னா சோஷியல் 5 மார்க் 2 மார்க்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடக்கு. மேப், டைம் லைன், அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. வெறும் 2 டேஸ்ல இதை கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா? ஒருவேளை 8 நாள் மேக்ஸ் போட்டு நல்லா படிச்சுட்டு மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்டுருவாங்களா? 8 நாள் லீவ் கொடுத்துருக்காங்களே இப்படின்ற குழப்பம் நமக்கு இருக்க தானே செய்யுது. இந்த குழப்பம் எல்லாமே டீட்டெயில்டா பேசணும். 8 நாள் லீவ் எப்படி மேக்ஸை பிளான் பண்ணலாம்? ஜாமெண்ட்ரி கிராஃப் 5 மார்க்ஸ் 10 சம்மு, 2 மார்க்ஸ் 10 சம்மு, 1 மார்க் 14, இவ்வளவுதான் மேக்ஸ். பட் ஆனா இவ்வளவுதான் மேக்ஸ்ன்றதுக்குள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ சம்ஸ் இருக்கு. இந்த கிரியேட்டிவா கேட்கக்கூடிய அந்த 5 மார்க் சம், கிரியேட்டிவா கேட்கக்கூடிய அந்த 2 மார்க் கம்பல்சரி சம், கிரியேட்டிவா கேட்கக்கூடிய அந்த 1 மார்க் சம் எப்படி கேட்க போறாங்க? இது எல்லாமே எல்லாருக்குமே டவுட்டா தானே இருக்கு. உங்க எல்லாரோட டவுட்டுமே நம்மளோட சூப்பர் கைட்ல சூப்பரா கொடுத்து வச்சிருக்கோம். சூப்பர் கைட் மேக்ஸ் அப்டேட் வெர்ஷன் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் சொல்றேன், உடனே ஒரு 1000 பேர் மெசேஜ் பண்ணி உடனே அப்டேட் வெர்ஷன் கேட்டுறாதீங்க. மேக்ஸ் சூப்பர் கைட் ஏற்கனவே வாங்கினவங்க நீங்களா இருந்தா உங்களுக்கு அப்டேட் வெர்ஷன் வேணும்னா கண்டிப்பா நைட்டு 10 மணிக்கு மேல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே மேக்ஸ் சூப்பர் கைடோட அப்டேட் வெர்ஷன் சென்ட் பண்ணிடுவோம். தயவு செய்து உடனடியாக மெசேஜ் பண்ணாதீங்க. நாங்களே சொல்றோம்ல 10 மணிக்கு மேல மேக்ஸ் சூப்பர் கைடோட அப்டேட் வெர்ஷன் சென்ட் பண்றோம். உங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணிருக்கோம். கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் தான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேவா? மிஸ் ஆயிடவே கூடாது. நம்ம தமிழும் எப்படி இங்கிலீஷும் பயங்கரமா வந்துருச்சுல, 100 out of 100, அதே மாதிரி மேக்ஸும் வந்துடணும்ல. அதனால தான் அப்கிரேட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்கோம். 10 மணிக்கு மேலே நைட்டு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த சூப்பர் கைடை சென்ட் பண்ணி வச்சிடறோம். இன்னுமே சூப்பர் கைட் வாங்காம புதுசா வியூவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா நீங்க தமிழும் வந்துருச்சு இங்கிலீஷும் வந்துருச்சு, அப்புறம் என்னதான் பயம் உங்களுக்கு? பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 3 சூப்பர் கைட், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோஷியலா இருக்கட்டும், எல்லாமே தரமா ரெடி பண்ணியிருக்கோம். சென்டம் மிஸ் ஆகாத மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்.
450 rupees பே பண்ணி நீங்க அந்த கைடை வாங்கிக்கலாம். சிங்கிள் கைடு யாருக்கும் தர மாட்டோம். நீங்க ஒன் சிங்கிள் கைடுக்கு பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். தயவு செய்து நீங்க யாரும் என்ன சொல்றது உடனடியா 150 ரூபாய் பே பண்ணி ஒரு கைடு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு யாராவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அமௌண்ட் ரிட்டர்ன் தான் பண்ணுவோம், கைடு தர மாட்டோம். தெளிவா சொல்லிடுறேன். 450 பே பண்ணி மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் கைடை வாங்கிக்கோங்க. எல்லாமே தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லா சப்ஜெக்டும் தமிழ் இங்கிலீஷ் மாதிரி சென்டம்காக மேக் பண்ணி வச்சிருக்கோம். தயவு செய்து பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் கைடுன்றது ஒன்லி அவைலபிள் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான். இப்போ வரைக்குமே சயின்ஸோ சோஷியலோ தமிழ் மீடியத்துக்கு இன்னும் ரெடி பண்ணல. பட் ப்ராசஸ் ஆன் கோயிங். சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காலும் போகலாம். அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் தமிழ் மீடியம் பசங்களுக்கான அப்டேட். ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, மனசாட்சி இல்லையா, இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்காங்களா, தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? உங்களுக்காக தான் ப்ராசஸ் ஆன் கோயிங். ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா அப்டேட் கொடுக்குறோம். ஐ திங்க் மேக்ஸ் எக்ஸாம் முடியறதுக்குள்ள இந்த 8 நாளுக்குள்ள உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் தமிழ் மீடியம் ரெடி ஆயிரும். இப்போதைக்கு இல்ல, கேட்காதீங்க, அவசரப்படாதீங்க. சரியா? அப்புறம் தமிழ் மீடியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சூப்பர் கைடு எப்படி கொடுப்போம்? வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவோம். உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாரும் போட்டு வரீங்களே, வீட்டு அட்ரஸ்க்கு ஏதாவது டெலிவரி பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இது புக்லைட் கிடையாது, ஒன்லி ஃபார் பிடிஎஃப் மட்டும்தான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிடுவோம், நீங்க ஒன்ஸ் பே பண்ணி 1 ஹவர்ல இருந்து 2 ஹவருக்குள்ள அனுப்பிச்சிடுவோம். ஏன் அந்த 1 ஹவர் 2 ஹவர்ஸ்? உங்களுக்கு முன்னாடி 200ல இருந்து 300 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது இந்த சூப்பர் கைடு தேவை என்ன ஆகிடுனா அதிகரிச்சுட்டே போகுது. இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லபடியா வந்துருச்சு, 100 மார்க் வந்துருச்சுன்னு இப்போ ஒரு பெரும் கூட்டம். இப்போ வரைக்கும் என்னோட போன்ல இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கு எடுக்க வரதுக்கு வித்தின் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என்னோட போன்ல என்ன பண்ணிட்டு தான் இருந்தேன், அமிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு இன்னுமே ஒரு 300 சார்ட்டிங் வெயிட்ல இருக்கு. ஓகேவா? அந்த 300 சார்ட்ல லாஸ்ட் ஸ்டார்ட் எப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே 3 மணிக்கு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ நான் 6 அப்ப 3 ஹவர்ஸ் டிலேவா இருக்கு. இப்போ இந்த வீடியோ மேக் பண்றதுக்குள்ள இதுக்குள்ள எவ்வளவு சார்ட் வரும் தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் வந்துருச்சுல, 100 out of 100 வந்துருச்சுல. அப்போ ஒரு பெருங்கூட்டம் 6 நாள் புதுசா வராங்கல்ல, அதனால தான் சொல்றேன், தயவு செய்து பொறுத்திருந்து வாங்க. யாருக்கும் ஸ்கேம் பண்ண போறது கிடையாது, யாருக்கும் கொடுக்காம போறது, யாரும் ஏமாத்த போறது கிடையாது. பொறுத்தார் பூமியே ஆளலாம். சரியா? அதனால பொறுத்திருந்து கைடு வாங்கிக்கோங்க. அவசரப்பட்டு யாரும் இது பண்ணாதீங்க. 3 கைட்ஸ் மட்டும் தான் தருவோம். சிங்கிள் கைட் கிடையவே கிடையாது. தயவு செய்து சிங்கிள் கைட் கேட்டு யாரும் வந்து நிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா பேமெண்ட் ரிட்டர்ன் தான் பண்ணுவோம். சிங்கிள் கைடோ 2 கைடோ தர மாட்டோம். 3 கைடு மட்டும் தான் வாங்கிக்கணும். இது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள். சரி, கைடை பத்தி ஏன் இவ்வளோ இதுவா சொல்றேன் அப்படின்னா நிறைய குழப்பமா இருக்கு. திருப்பி வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேள்விகளா கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் கைடை பத்தி ஒரு விஷயம். சரி, இந்த 10 நாள்ல என்ன பண்ணலாம்? இப்போ இன்னைக்கு டே ஈவினிங், இந்த ஈவினிங்ல இருந்து நாளைக்கு வரைக்கும் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் 10th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சோஷியல் படிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த 1.5 நாள்ல சோஷியல்ல என்ன படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, உங்களுக்காகவே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாப் 10 5 மார்க்ஸ் சோஷியலோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். அந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களால நமக்கு ஈஸியா அந்த 2 நாள் படிக்கும் போது இந்த 5 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க்ஸ் படிச்சுட்டு ஈஸியா எக்ஸாமுக்கு போக முடியும். அதனால தான் சொல்றேன், இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தா உடனே நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸ் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டடி பிளான் நான் உங்களுக்காக மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா 2 டேஸ்ல சோஷியல் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். தயவு செய்து யாரும் அந்த ரிஸ்க் எடுத்துறாதீங்க. ஏன் சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சோஷியல்ல சென்டம் எடுத்தேன், நீங்களும் சோஷியல்ல சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் என் ஆசையோட கேட்டிருக்கீங்க. அப்ப நமக்கு 2 டேஸ் என்ன பண்ணாது, 10வது சோஷியல்ல சென்டம்காக படிக்கிறது. அதுக்காக தான் சொல்றேன், இந்த நைட், இன்னைக்கு நைட்டையும் சரி நாளைக்கு ஃபுல் டேவும் நம்ம சோஷியலோட 5 மார்க்காக யூஸ் பண்ண வரோம். ஃபார் டைம்லைன், அதுக்கப்புறம் சோஷியல் 5 மார்க்களோட மேப்பு, 8 மார்க்களோட மேப்பு, மொத்தம் 5 மார்க்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எல்லா இம்பார்ட்டன்ட்மே உங்களுக்காக கொஸ்டின்ஸா மேக் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்காக லிங்க் வச்சிருக்கோம். தயவு செய்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குப்பா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போய் தெரியுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உடனடியாக படிக்க ஆரம்பிச்சுங்க. இன்னையில இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சோஷியல் மட்டுமே படிங்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 டேஸ்ல மேக்ஸ். சரி, ஓகே, 8 நாள் மேக்ஸுக்கு லீவ் ஆச்சு சார், இந்த கொஸ்டின் பேப்பர் பயங்கரமா கேட்பாங்களாமே, ரொம்ப டஃபா கேட்பாங்களாமே, ரொம்ப கொடுமையா கேட்பாங்களாமே, எல்லாரும் அப்படி சொல்றாங்களே சார், நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தோம் சார், அப்படியே பயமுத்துறாங்க சார். படிச்சா பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? படிக்காதவங்க தான் பயப்படணும். ஐயோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், என்ன மாதிரி யோசிக்க போறாங்க. நமக்கு தான் இருக்கிற டேஸை நல்லபடியாக யூஸ் பண்ணி படிக்க போறோம். கிரியேட்டிவ் சம்ஸ்ல இருந்து புக் பேக்ல, புக் இன்னர்ல இருக்கக்கூடிய, புக் பேக் சைட்ல இருக்க எக்ஸசைஸ்ல இருந்து, புக் இன்னர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல இருந்து எல்லா சம்ஸையும் நம்ம கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டா ஏன் நம்மளால மேக்ஸ்லயும் செட்டம் எடுக்க முடியாது? லாஸ்ட் இயர் மேக்ஸ்ல 32,558 பேர் 558 பேர் 10th மேக்ஸ்ல சென்டம் எடுத்தாங்க. எப்படி அவங்களால கம்பல்சரி 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ், அப்புறம் அந்த புக் இன்னர்ல இருந்து கேட்கக்கூடாது, அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஆல்சோ கரெக்டா ஆன்சர் பண்ணி இவங்களால
சென்டம் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் உங்களால் எடுக்க முடியாது? கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்காக தான் சூப்பர் கைடை அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் தெளிவாக சொல்லிட்டேன், சூப்பர் கைடு அப்கிரேட் வெர்ஷன் ஏற்கனவே வாங்கினவங்க 10 மணிக்கு மேலே மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக அப்கிரேட் வெர்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? இனிமே வாங்காதவங்க 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் வாங்க முடியும், சிங்கிள் சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டோம், தெளிவாக சொல்லிட்டேன். சரி, அப்போ இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் என்ன படிக்க போகிறோம்? சோஷியலுடைய 28 லெசன், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், சிவிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இதில் நம்ம கொடுத்துக்கூடிய அந்த டாப்பஸ்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா? வித் இதோட சேர்த்து டைம்லைன் அண்டு லாஸ்ட் கம்பல்சரி 5 மார்க்ஸோட மேப், இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் தரவாக படித்து எழுதி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மேக்ஸ். நாளைக்கு ஈவினிங் சரியாக உங்களுக்காக ஒரு 6லேருந்து 8 o'clock ஒரு தரமான வீடியோ வரும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் மேக்ஸுக்கான 7 days ஸ்டடி பிளான் சொல்கிறேன். அந்த ஸ்டடி பிளான் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். 7 நாளில் ஏனோ தானோன்னு படித்து வேஸ்ட் பண்ணிடாம நான் சொல்லக்கூடிய அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி மேக்ஸ் போட்டிங்கன்னா நீங்களும் மேக்ஸில் ஈஸியாக சென்டம் ஸ்கோரராக மாற முடியும். கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணாலும் சரி, கம்பல்சரி எங்கேருந்து எடுத்தாலும் சரி, ஓகேவா? கிரியேட்டிவாக அவன் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி, 7 days கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளால மேக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். அதுக்கான பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நாளைக்கு ஈவினிங் 6 o'clock உங்களுக்காக அந்த வீடியோ மேக் ஆகி வரப்போது. தயவு செய்து அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்குலேருந்து நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ணுங்க? கண்டிப்பாக சோஷியலை மட்டுமே படிங்க. தேவையில்லாம மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? உடனே மூடி வச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோஷியல் எடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய அந்த 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க, உடனடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்களும் சோஷியல்ல சென்டம் எடுக்கணும்ன்றது என்னோட ஆசை. நீங்களும் சென்டம் எடுங்க. மேக்ஸ்ல என்ன பண்ணா எப்படி ஸ்கோர் பண்ணலான்ற அந்த ஐடியோட நாளைக்கு ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு ஒரு தரமான வீடியோட நான் வரேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.